வெல்கம் டு கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குருவி கூண்டு அது எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேர்த்துல நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாடல் அது எங்கே வைக்கிறது எப்படி விற்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் கைஸ், நாங்களே ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுக்கோம். அதுக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ரோஸ்டா செஞ்சு கூலி தான் பார்க்க போகிறோம். ரோஸ்டா எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாருக்கும் இந்த லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கூண்டு எப்படி செய்யறதுன்னா இந்த மட்டை எடுத்துக்கோங்க, இந்த காஞ்ச மட்டை எடுத்துக்கோங்க. ஏன் இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக கூட எடுத்துக்கலாம், அதிகமாக கூட எடுத்துக்கலாங்க. இது நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னா அந்த முட்டை வந்து உடையாது, அதனால எடுத்துருக்கேன். வாங்க நம்ம போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட கூடு அங்கே இருக்கு கைஸ். அங்கே பாருங்க, அங்கே புல்லான ஊராக்கி இருக்கு. அருகமுள்ளு கைஸ். அந்த அருகமுள்ளே பாருங்க, காய வச்சு அழகாக செஞ்சுருக்கோம் கைஸ். இங்கே பாருங்க ஏன் அழகாக இருக்குன்னு. ரோஸ்ட் அழகாக செஞ்சுது கைஸ். இப்போ நம்ம இந்த 4 செங்கலை வச்சு செய்யணும். இந்த வெறும் 4 செங்கல் தான் இந்த கைஸ் தேவை. வெறும் 4 கைஸ் தான். இப்போ எப்படி மட்டை போடுறதுன்னு அந்த வீடியோ நான் ஒன்றா போடுறேன் கைஸ். ஏன்னா வந்து முட்டை உடையாமல் இருக்கிறது. முட்டை உடைஞ்சா அப்படியே அது ரொம்ப நஷ்டம். அதெல்லாம் எது வந்தாலும் சந்தோஷம் தான் கைஸ். நீங்கள் லைக் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். நாங்களே கஷ்டப்பட்டு யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சோம் கைஸ். இப்போ ரோஸ்டா கையில் வச்சுருக்கணும். இப்போ நான் இந்த 4 செங்கலை என்ன பண்ணதுன்னா ஒரு வெளிச்சமான இடத்துல, அதாவது இந்த இடத்துல இந்த ஒரு செங்கலை வச்சு இன்னொரு செங்கலை எடுத்து இங்கே வச்சிடணும். இப்படி வச்சிடணும். அரிசி அதை கட்டிட்டு இங்கே வச்சிடணும். அதுக்கப்புறம் மீதி 2 செங்கல் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, அதை எடுத்து சரணாக வச்சு இங்கே வச்சு ஒரு அமுத்தி விட்ருங்க காய்ஸ். இது வெறும் சிம்பிள் தான் காய்ஸ், வெறும் சிம்பிள் தான். இதுமாரி கொஞ்சம் பெருசாக செங்கல் வேணும், அப்போ தான் செய்ய முடியும். சின்னதாக இருந்தால் செய்ய முடியாது. இந்த மாரி தான் செஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி இருந்தால் போதும் காய்ஸ். அப்போ தான் குருவி வரும் காய்ஸ். அங்கே பாருங்க காய்ஸ், வானம் நல்லா பார்த்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க காய்ஸ், பக்கத்துலேயே மாம்பழம், திக்கு மாம்பழம் இருக்குது. இங்கே பாருங்கள் தென்னை மரம், இங்கே ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு வீடு இருக்குது. அது ஒரு அந்த ஒயிட் கலர் ஒரு வீடு இருக்குல்ல, அது நம்மளோட ஃப்ரெண்டு வீடு. வாங்க கொஞ்சம் கிட்ட போய் காட்டேன் காய்ஸ். இது தெரியாது, மரம்லாம் இடிச்சு மரம் மறைச்சிச்சு. அவங்க இங்கே இல்லை காய்ஸ், 2 ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் அவங்கள கூட்டிட்டு போகிறோம். இவங்க தான் எங்கள் இப்போதைக்கு ஃப்ரெண்டு. அவங்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோங்க காய்ஸ். இப்போதைக்கு நாங்கள் தான். இப்போ குருவி கூண்டு இருக்குல்ல அங்கே பாருங்க, குருவி கூண்டு இருக்குது காய்ஸ். இப்படி அழகாக எடுத்து இப்படி இங்கே மேலே வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா வேப்பிலை இலை வச்சு வேப்பிலை எடுத்துக்கோங்க பாருங்க. இப்போ நான் எதுக்கு வேப்பிலை எடுக்கிறேன்னா, சப்போஸ் அந்த குருவிக்கு வச்சு பாதிப்பு வந்துடும், அதனால தான் இதுமாரி வேப்பிலை எடுத்துக்கிறேன். நான் இதில் கூட போட்டுருவேன். இது போட்டு நல்லா அமுக்கணும். அப்போ தான் இதை போட்டு நல்லா தீர்த்திட்டுங்க. அப்புறம் உள்ளே போட்டுருந்தோம். இதுமாரி உள்ளே இப்படி சுற்றி போட்டுருங்க. சுற்றி ஏன் நான் இன்னும் கொஞ்சம் இலை போட்டுருந்தேன் காய்ஸ். சரி, இன்னும் வேப்பிலையை பறிச்சிடுவாங்க. நான் போடுறேன். சரி போதுமா? என்ன நான் இது வேப்பிலையை ஒழிச்சு வச்சுக்கிறேன். ஒழிச்சு வைக்கிறேன்னா பாம்பு கூட வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இது மாதிரி ஒழிச்சு வைக்கிறேன். இங்கே பாருங்க, நல்லா இருக்குது பாருங்க காய்ஸ். இப்போதைக்கு நம்ம கொஞ்சோண்டு விரிச்சு விட்டுறணும். கொஞ்சோண்டு இல்லைன்னா இது பிச்சுக்கோங்க காய்ஸ்.
அதான் அப்பதான் இப்போதைக்கு குருவி வச்சு விட்டு கூண்டு இந்த காஞ்ச இலை இருக்குங்களா பார்த்தீங்களா இங்க பாருங்க காஞ்ச இலை இங்க பாத்தீங்களா காஞ்ச இலை காஞ்ச இலை இருக்குல்ல கைஸ் ஆமா காஞ்ச இலைய இதை நசுக்கி அங்க பாருங்க காஞ்ச இப்படி இலை ஓரமா வச்சிருக்கோங்க இங்க பாருங்க காஞ்ச இலை பாக்குறீங்களா பாருங்க அப்படியே பண்ணிட்டு கைஸ் இப்படி ஓரமாக நம்ம தூக்கி விட்டுறோம் அப்போ தான் இந்த குருவி எல்லாம் வரும் அதுங்க கோழி இதை வச்சு நல்லா பறிக்கும். சப்போஸ் அது வந்து இங்க பாருங்க குருவி கூண்டு இங்க பாருங்க குருவி கூண்டு எப்படி செய்றீங்களே இங்க பாருங்க இப்படி தான் செய்யணும் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வரும் நம்ம குருவி கூண்டு பார்க்கலாம் गाइस இங்க பாருங்க இங்க பாருங்க நீங்க இப்படி பண்ணீங்க உங்களுக்கு ஈஸியா வரும் நீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க உங்க வீட்ல நீங்களும் பண்ணி பாருங்க இப்படி ஒரு நீட்டாக எடுத்துக்கோங்க காஞ்சது இப்படி சுருட்டி பண்ணி அப்புறம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அது லைட்டாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே போட்டால் அது ரெடி ஆகிடுங்க இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரெஸ் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பாய் 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 பாய். இதோட வீடியோ முடிய விடுது கைஸ். அவ்வளோதான். இங்கே பாருங்க லாஸ்ட்டாக மாம்பழத்தை பார்த்தீங்களா மாங்காய்